இந்த தென்னங்கன்று பார்த்திங்கன்னா நாற்று விட்டு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மழை காலம் வரும்போதே நடலான்னு நினச்சேன், ஆனால் நட முடியல. ஒரு சில காரணங்களால் அப்படியே தள்ளி தள்ளி போயிடுச்சு. இப்போ மழை காலமே முடிஞ்சிருச்சு, மார்கழி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் நட்டால் வருமானு தெரியல. சரி, இருந்தாலும் அதிகமாக வளர்ந்துருச்சுன்றதுனால இனிமேல் இதுக்கு மேலே நம்ம அந்த இடத்துல வைக்க முடியாதுன்ட்டு பிடிங்கி கொண்டு வந்து நடலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம கொண்டு போகணும். அப்போ இந்த மாதிரி பையில் அடுக்கி கொண்டு போகலாம். இதுக்கு எங்களுடைய 2 பசங்களும் வந்து ஹெல்ப் பண்ண வரேன்னாங்க. சரி வாங்கடா அப்படின்ட்டு அவங்களையும் கூப்பிட்டுக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி பையில் அடிக்கிட்டு இருக்கேன். இதை கொண்டு போய் இன்னொரு இடத்துல செடியில் வைக்கணும். அது வந்து மாங்காய் செடியில் நடலான்னு இருக்கும். மாமரம் வந்து ஒரு 3-4 வருஷமாகவே சரியாக காய் வரல. ரொம்ப ஒரு வருஷம் வைக்குது, ஒரு வருஷம் காய வைக்க மாட்டேங்குது. அதனால் அதில் தென்னஞ்செடியாக வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சரி தேங்காய் செடி வைக்கலான்னு கொண்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள், பையெல்லாம் தைச்சி வண்டியில் எடுத்து வச்சு கட்டிகிட்ருக்கோம். எங்கள் பசங்க ஒய்ஃபெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் விவசாயத்தை நம்மளால் செய்ய முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுதாங்க விவசாயம். இல்லை எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் ஓட்டுற கூலியும் உழவு கூலி, ஆள் கூலி இதெல்லாம் போக கொஞ்சம் தாங்க நிற்கும். அதில் குடும்பத்தில் ரொம்ப சிரமங்க.